வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான பேய் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு 99/66. டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல நடக்கிற கதையை சுத்தி தான் இந்த படம் இருக்கு. சின்னத்திரை நடிகையான ரக்ஷிதா மகாலட்சுமி இதுல மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எம்.எஸ். மூர்த்தி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம படத்துல ஒரு முக்கியமான ரோல்லையும் நடிச்சிருக்காரு. அவரே இந்த படத்துக்கான மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. ஒரு அபார்ட்மெண்ட்ல 99 வீடுகள் இருக்கு. ஆனா அதுல 66வது நம்பர் வீட்டுக்கும் 99வது நம்பர் வீட்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு மர்மமான கதையை சுத்தி தான் படமே நகருது. அது என்ன மர்மம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கதையோட நாயகியா ரச்சிதா வராங்க. 99 வீடுகள் கொண்ட அந்த அடுக்குமாடி குடியிருப்புல 66வது நம்பர் வீட்டை வாங்கி தன்னோட கணவனோட குடியேறாங்க. அவங்க வீட்டுக்கு நேர் எதிரில இருக்கிற 99வது பிளாட்ல ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. 2 பேருக்கும் இடையில சீக்கிரமே ஒரு நல்ல நட்பு உருவாகுது. ஒரு நாள் ஸ்வேதாவோட கணவர் அவளை கொலை செய்ய முயற்சி பண்றத ரச்சிதா பாக்குறாங்க. அதில் போய் ரச்சிதா மத்தவங்க கிட்ட உதவி கேட்கும் போதுதான் ஒரு பேரதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. அதாவது அந்த 99வது வீட்டுல இப்ப யாருமே இல்ல அப்படின்னு ரச்சிதாக்கு தெரிய வருது. இதனால குழப்பமான ரச்சிதா அந்த பிளாட் ஓனர் கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு சோகமான உண்மையை அவர் சொல்றாரு. அந்த வீட்டுல அவரோட பொண்ணு ஸ்வேதா முன்னாடி இருந்ததாகவும் அவங்க ரொம்ப கொடூரமா கொலை செய்யப்பட்டதாகவும் சொல்றாங்க. அப்போ ரச்சிதா பார்த்தது யாரு, ஸ்வேதா ஏன் ரச்சிதா கிட்ட மட்டும் பேசுறாங்க, இதுதான் கதையோட மைய புள்ளியா வருது. பொதுவா பேய் படங்கள்ல பழி வாங்கறதுதான் கதையா இருக்கும். ஆனா இதுல ஒரு சின்ன வித்தியாசம் காட்டியிருக்காங்க. ஸ்வேதாவோட ஆவி தான் பட்ட கஷ்டத்தை இன்னொரு பொண்ணு படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ரச்சிதாக்கு வரப்போற ஆபத்தை தடுக்கதான் அந்த ஆவி சில வேலைகளையும் செய்யுது. இது கொஞ்சம் ரசிக்கிற மாதிரியும் இருக்கு. படத்துல விநாயகர் பாடல், கிளைமேக்ஸ்ல கருப்புசாமி பாடல் எல்லாம் ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லணும். புத்த மதம் சம்பந்தப்பட்ட காட்சிகளையும் பாடல்களையும் இதுல சேர்த்திருக்காங்க. அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டச்சிங்கா இருந்தாலுமே கதைக்கு அது தேவையா அப்படின்னு கேட்கவும் தோணுது. சேவையிலோட ஒளிப்பதிவும் ஓரளவுக்கு ஓகேனே சொல்லலாம். படத்துல பிளஸ்ன்னு பார்த்தா ரச்சிதா மகாலட்சுமி சில சீன்கள ஹோம்லியா ரொம்ப அழகா இருக்காங்க. சில இடங்கள்ல நடிப்பு மிரட்டலாவும் இருக்கு. கே.ஆர். விஜயம்மா பெண் சாமியாரா வந்து ஆச்சரியப்படுத்திருக்காங்க. தேனப்பன் சித்ராவும் சில சீன்கள்ல வராங்க. படத்துல மைனஸ்னு பார்த்தா இயக்குனர் மூர்த்தி நடிச்சிருக்கிறனால அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த மாதிரிதான் இருக்கு. அவருக்கு பதிலா வேற யாராவது நடிச்சிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பேசப்பட்டிருக்கலாம். பேய் படம்னாலும் அதுல இருக்க வேண்டிய அந்த விறுவிறுப்பு ரொம்ப இடத்துல மிஸ் ஆகுது. பழி வாங்குற சீன்கள்ல இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்திருக்கலாம். நிறைய செலவு பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. ஆனா திரைக்கதையில நாடகத்தனத்தை குறைச்சிருக்கலாம். ஆக மொத்தத்துல 99/66 ஒரு பேய் படம் தான். ஆனா பயம் ரொம்ப கம்மியாதாங்க இருக்கு. ஒரு வித்தியாசமான கதை கருவுக்காகவும் டைம் பாஸ்க்காகவும் ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.